Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்றீங்கன்னா உங்க கால் ஹிஸ்டரி வந்து டெலீட் ஆயிடுச்சுனா உங்க பழைய கால் ஹிஸ்டரி எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கிறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மைஜியோ ஆப்பை வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து மைஜியோ ஆப் இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போய் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் இந்த மைஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மைஜியோ ஆப்போட ஹோம் பேஜில் வந்து மேலே ரைட் சைடில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் மை யூசேஜை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதில் வந்து கால்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே எண்டில் பாருங்க, டூ யூ வாண்ட் டு வியூ டீடைல்டு யூசேஜ் ஸ்டேட்மெண்ட், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 7 days, 15 days, 30 days. இப்போ உங்களுக்கு லாஸ்ட் 7 daysக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும்னா இந்த 7 daysை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 15 daysக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும்னா இந்த 15 days ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் 30 daysக்கு அது வேணும்னா இந்த 30 daysை வந்து கிளிக் பண்ணுங்க. இது உங்களுக்கு வேற டேட்ல உள்ள கால் ஹிஸ்டரியை வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கஸ்டம் டேட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃப்ரம் டேட் இருக்குல்ல, இந்த ஃப்ரம் டேட்டில் எந்த டேட்லேருந்து வேணுமோ அந்த டேட்டை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் டு டேட்டில் வந்து எந்த டேட் வரைக்கும் உள்ளது வேணுமோ அந்த டேட்டை வந்து இந்த டு டேட்டில் வந்து என்டர் பண்ணுங்க. ஆனால் இதில் வந்து 30 daysக்குள்ள உள்ள டேட்டை தான் என்டர் பண்ணணும். 30 daysக்கு மேலே உள்ள டேட், அதாவது 35, 40 இப்படி என்டர் பண்ணுனா இந்த மாதிரி எரர் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பழைய கால் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா 30 இல்லாட்டி அதுக்கு உள்ள டேட்டை வந்து என்டர் பண்ணணும். இப்படி உங்களுக்கு வந்து 30 days வச்சு உங்கள் பழைய கால் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பாருங்க, செலக்ட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமெயில் ஸ்டேட்மெண்ட். உங்கள் இந்த கால் ஹிஸ்டரி வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆகணும்னா இதில் இந்த இமெயில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க இமெயில் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடியை வந்து இதில் என்டர் பண்ணிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகும். இனி உங்கள் மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி இந்த கால் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட். இதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணாலே இந்த கால் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட் வந்து உங்க மொபைல்லே டவுன்லோட் ஆயிடும். அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா வியூ ஸ்டேட்மெண்ட். உங்க கால் ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து வியூ பண்ணி மட்டும் பார்க்கணும்னா உங்க வியூ ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி உங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி உங்க ஜியோ சிம்ல நீங்க டெலீட் பண்ண பழைய கால் ஹிஸ்டரியை கூட இப்படி சிம்பிளா பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.